அழகுமணி ஆ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணா, ஹோட்டல்ல புதுசா ஒரு ஐட்டம் கொண்டு வந்தா நம்ம ஹோட்டல்ல ஃபேமஸ் ஆகும்ல, அதான் யூடியூப பார்த்து பர்கர் செஞ்சுட்டு இருந்தேன். பித்தல குண்டா அந்த பண்ல எலி மருந்து கலந்து வச்சிருந்தடி. சாப்பிட்டு செத்துற போற துப்பு. துப்புடி. எலி மருந்தா? இப்போ போய் சொல்றேன். ஆனா டேஸ்ட் நல்லா வந்திருக்குனே. இந்த பர்கரும் அப்படிதான். பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஆனா உடல் நலத்துக்கு ரொம்பவும் கேடு. ஆமா, உனக்கு இந்த ஐடியாலாம் எப்படி தோணுச்சு? இல்லண்ணே, ஹோட்டல் எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாட்டுல இருந்து ஒரு டிஷ் கொண்டு வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். முதல்ல இந்த பர்கர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். இது பார், நல்லா சொல்றேன் கேளு. சேலம் மாம்பழம், சிறுமலை வாழைப்பழம், பன்ருட்டி பலாப்பழம் இதெல்லாம் அந்தந்த ஊர்ல மட்டும் ஏன் ஃபேமஸா இருக்குன்னு தெரியுமா? அந்தந்த ஊர்ல மட்டும்தான் அந்தந்த செடி கொடி மரத்துக்கு தேவையான இயற்கை சூழல், மண், தண்ணி இது எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு செடியை தூக்கி உலகத்துல வேற ஏதோ ஒரு மூலையில போய் நட்டு வச்சா அது வளராது. ஏன்னா அதுக்கு தெரியும் வேற இடத்துல கிடைக்கிற மண்ணு தண்ணிலாம் அதுக்கு பொருந்தாதுன்னு. ஒரு அறிவு இருக்க செடி கொடியே வேற இடத்துல கிடைக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. 6 அறிவு இருக்க நம்ம கண்டதையும் திங்காம உடல் நலத்துக்கு எது நல்லதோ அதை சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஓ, இது எப்படியா டெவலப் பண்ணலான்னு பார்த்தா நீ இப்படி சொல்றேனே. ஆனா நீ நோ சொல்ல முடியாம எஸ் சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட வரேன். முதல்ல கடையை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி இவ அறிவை டெவலப் பண்ணணும். இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆலினால் அழகுராஜா, பவர்ட் பை சந்திரன் ஸ்டீல்ஸ்